பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கென்று தந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அடுத்த ஒரு வார்த்தை உண்டு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நமக்காக தந்தருளப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து செயல்பட விரும்புகிறார். ஆமோஸ் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது. அங்கே வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்படி என்றால் ஆவியுடனே கூட நாம் இணைந்து போகும்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் தெரியுமா? பிள்ளை என்கிற நிலையில் இருக்கிறோம். ஆவியானவருக்கு எதிர்த்து போகும்போது இளையகுமாரனை போல தகப்பனுக்கு அவன் பிள்ளைதான், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருந்தது. அவன் இணைந்து போகவில்லை, இசைந்து போகவில்லை. அதே வேளையில் மூத்த குமாரனை பாருங்கள், மூத்த குமாரனுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டார், ஆனால் தகப்பனோடு இணைந்து போக பார்க்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று 1 கொரிந்தியர் 6:12 பவுல் சொல்லியிருக்கிறார். அதுபோல தான் பிரியமானவர்களே, இந்த கிருபையின் நாட்களிலே மற்றவர்களைப் போல நானும் இருக்கலாமே, நானும் வாழலாமே, நானும் நினைக்கலாமே, நானும் பேசலாமே, இப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவரோடு கூட இணைந்து பயணிக்கிறோமா? அப்படி பயணிக்கும் போது நாம் எந்த நிலையில் தரித்திருப்போம் தெரியுமா? பிள்ளை என்கிற நிலையில் தரித்திருப்போம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அடிமை நிலைத்திரான், குமாரனோ வீட்டில் நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அவர் வழியிலே நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் எங்கள் காதுகளில் கேட்க பண்ணிருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு இசைந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.